உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் எங்களை நேசிக்கிறீரப்பா. கல்வாரி சிலுவையில் உங்கள் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தை சிந்தி உங்கள் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கப்பா. உங்கள் உடலை பிக்க கொடுத்து உங்கள் அன்பை வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்படியே முழு மனதோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சமூகத்தில் தான் மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவு, திருப்தி, சமாதானம் எல்லாம் நமக்கு இலவசமாய். தேங்க்யூ ஜீசஸ். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. கைத்தட்டி. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, குறையில்லையே. ஆமென். என் கர்த்தர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே என் கர்த்தர். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை ஒருவேளை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உணர முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஃபேன்லேருந்து வர்ற காற்று நம்ம உடம்புல நினச்சிது படுதான் ஃபீல் பண்ணுறோமா? ஹல்லேலூயா. ஆனால் அந்த காற்றை பார்க்க முடியுதா? அப்போ காற்று நம்ம மேலே படுறது நமக்கு உணர்வு இருக்கிறதுனால நம்ம அதை அனுபவிக்க. பார்த்துறீங்களா? எது மாதிரி தான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறத
நம்மளால் பார்க்க முடியலன்னாலும் ஒவ்வொரு அனுபவங்களிலும் அதை உணர முடியும். ஆபத்து காலமாக என்னை கூப்பிடு, உடனே நான் வரேன்றார். கர்த்தர் ரொம்ப நல்லவர், நம்மளை அதிகமாக அவர் நேசிக்கிறவர். நல்ல கர்த்தரை உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும். அதான் அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். புரிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணும். எங்கேயோ நான் இருக்கிறேன், ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் ஒரு தனி நபர், அல்லது நான் ரொம்ப பாரம் நிறைந்த ஒரு ஆள், கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், தேவையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருப்பாரா, இப்படியெல்லாம் நினைவுகளோடு இல்லாமல் என் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கலாம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த நிச்சயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் மோசே அதை புரிந்ததுனால சொல்றார், கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் வேற எது? ஆண்டவரே, எங்களை எல்லாரும் பார்க்கும்போது அவங்க கண்களுக்கெல்லாம் நாங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறோம், நாங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். காரணம், நாங்கள் திறமையானவர்கள் என்பதினால் அல்ல, நாங்கள் ஜனம் பெருத்தவர்கள் என்பதினால் அல்ல. அல்லேலூயா. நீங்க எங்க கூட இருப்பதினால், நீங்க எங்க கூட வருவதினால் தேவா, நாங்கள் அதனால தான் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் இருளின் வல்லமையிலிருந்து விடுவித்திருக்கிறார், அந்தகாரத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார், சாப கட்டுகளெல்லாம் கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். சத்துரு உங்க மேல அதிகாரம் செலுத்த இனிமே இடமே இல்லைங்கிற சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா நீங்க தான் விசேஷமானவர்கள், நீங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை குறித்து தான் அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது. இப்போ உங்களை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய பார்வையில் நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அநேக நபர்கள் பாராட்டப்படுகிறார்கள், அநேக நபர்கள் பெருமைக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள், அநேக நபர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். அதெல்லாம் அவர்களுடைய ஞானம், அவருடைய திறமை, அவர்களுடைய பணம், அவர்களுடைய பதவி, அவர்களுடைய பின்னணியம், இவைகளை வைத்து கொடுக்கப்படுவது. இது இருக்கும், இல்லாமல் போயிடும். அவங்கள காட்டிலும் மேலான ஒரு நபர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேன்மை மறுபடி கிடைக்காமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் வரும் கனம், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் வரும் உயர்வு, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் வரும் செல்வாக்கு, அல்லேலூயா, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதனால நான் ஒரு விசேஷமானவன், நான் ஒரு விசேஷமானவள் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எத்தனை பேரால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நல்ல உங்க கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடுவோம். அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது,
ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நம்பிக்கையோட என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நாம் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நாம் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமென். மாறாவின் நீரை என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா கர்த்தர் உங்க கூட இருப்பாரானா? ஆமென். நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா? அவர் உங்கள் மூலமாய் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருப்பது உண்மையானா உங்க சத்துருக்களும் வந்து உங்க கூட சமாதானமாயிருவாங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரானா எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்க தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். நீங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு நியமித்த பாதையில நீங்க முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். தெய்வ பிள்ளைகளை, அதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். ஏன்னா இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னும் நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் அது நிறைவேற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை நோக்கி நாம் தீவிரமா முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி நமக்கு வேண்டிய வல்லமையை தருகிறார், நமக்கு வேண்டிய அபிஷேகத்தை தருகிறார், நமக்கு வேண்டிய கிருபையை தருகிறார், நமக்கு வேண்டிய மனித தயவுகளை தருகிறார், நமக்கு வேண்டிய வாய்ப்புகளை தருகிறார், நமக்கு வேண்டிய வழிகளை திறக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறத பல நிலைகளிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அநேகருடைய கண்கள் காண அந்த அதிசயத்தை கர்த்தர் எல்லாருக்கும் காண பண்ணுகிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால தான் நம்மால் ஒவ்வொரு நாளையும் கடக்க முடிகிறது, ஒவ்வொரு வாரங்களையும் கடக்க முடிகிறது, ஒவ்வொரு மாதங்களையும் கடக்க முடிகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டோடைய பலத்தால தான், ஆண்டோடைய தயவால தான், ஆண்டோடைய கிருபையால தான் நான் கடந்து வருகிறேன், நான் முன்னேறி வருகிறேன், மதிலை தாண்டுகிறேன், தடைகளை தாண்டுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு புதிய மாதத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மாதத்தை நிறைவு செய்ய தேவன் பலன் கொடுத்தான், தேவன் கிருபை கொடுத்தான்.
அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து கொண்டார். அந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நல்ல தேவனுக்கு என்னை நீர் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமைகளுக்கு விலக்கி என்னை காப்பாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு கையில் எங்களை ஒப்பு கொடுக்கலையே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத மனிதர்கள் எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண நீங்க விடல ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஆபத்துகள் விக்கினங்கள் எங்கள் மேல் மோத நீங்க அனுமதிக்கலப்பா, அதற்காக உமக்கு நன்றி. கண்மணி போல நீங்க எங்களை காத்து கொண்டீரே, உங்களுக்கு நன்றி அப்பா. எங்க உயிருள்ள நாளெல்லாம் உங்களை நாங்க புகழுவோம் ஆண்டவரே, உங்களை நாங்க பாடுவோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க தான் எங்க பலவீனங்களிலே பலன் தந்தி, நீங்க தான் எங்க தனிமையிலே துணை நின்றி, நீங்க தான் உங்க செட்டைகளின் நிழலினாலே எங்களை மூடிக்கொண்டி, உங்க சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எங்களை மகிழ பண்ணினி. Thank you Lord. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, இயேசு ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதிப்போம் நல்ல சத்தத்தை உயர்த்தி. உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே உமக்கே. எந்த பலவீன நேரங்கள் உம் கிருபை தந்திரையா, எந்த பலவீன நேரங்கள் உம் கிருபை தந்திரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என், ஆமென், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. ஓ உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே உமக்கே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். ஓ நல்லவரே, இயேசு ஒருவர் தான் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல்
நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மை என் வாழ்வில். ஓ நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா ஆமென் நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே ஓ நல்லவரே இயேசுவே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசு நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா ஓ ஜீசஸ். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. ஓ நன்றியா glory உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நன்றியா நீ செய்த உபகாரங்களுக்கு நன்றி. நன்றியா ஓ ஜீசஸ் போற்றிடுவே. நன்றியா சாந்தன ரகபலம். ஓ கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி என் உள்ளம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது. என் நாவு நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறபடினாலே அது விரைவாய் எழுதுகிற எழுத்தாணியா இருக்கிறது. கர்த்தரை நான் புகழுகிறேன், கர்த்தரை நான் போற்றுகிறேன், கர்த்தரை நான் பாடுகிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். என் உயிர் உள்ள வரைக்கும், என் உடல் உள்ள வரைக்கும். ஆமென் அல்லேலூயா. கம்பீரமாய் முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அவரில் நான் அன்பு கூறுவேன், அவரை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. அவர் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். என் சிறுமையில் அவர் என்னை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென். நான் புறக்கணிக்கப்பட்ட போது அவர் அதை கண்டார். நான் வெறுத்து தள்ளப்பட்ட போது அதை அவர் பார்த்தார். என் தனிமை அவர் பார்த்தார். என் குறைவை, என் வாழ்க்கையில் எனக்கு இல்லாத ஒரு குறைவு, அது நிவர்த்தி செய்யப்பட முடியாது என்கிற நிலையில் இருக்கிறதை அவர் பார்த்தார். ஒருவராலும் சரி செய்யப்பட முடியாத பிரச்சனை என் வாழ்க்கையில் இருந்ததை அவர் பார்த்தார். மிகப்பெரிய தேவை எனக்கு இருக்கிறது என்பதை அவர் பார்த்தார். என் கண்ணில் இருந்து ஏன் கண்ணீர் வடிகிறது என்பதை அவர் பார்த்தார். என் இதயம் ஏன் பாரமா இருக்குங்கிறத அவர் பார்த்தார். இன்னைக்கு நான் எங்க இருக்குங்கிறத கர்த்தர் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார், என்னை குணமாக்குகிறவரா இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார், என் குறைவை நிறைவாக்குகிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. தேவ பிள்ளைகள், இந்த ஆராதனையில் இருக்கிற உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா? கர்த்தர் ஆராதிக்கிற நீங்க தைரியமா சொல்ல முடியுமா? எனக்கு குறிக்கப்பட்டதை கர்த்தர் எனக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அரேபியர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷனரி சொன்னாராம்,
அரேபியர்கள் வேதாகமத்தை விரும்பி என்ன செய்ய மாட்டாங்க? வாசிக்க மாட்டாங்க. பைபிள் அவங்களுக்கு கொடுத்தா பைபிள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? படிக்க மாட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த ஆச்சரியம், ஏன் அவங்க படிக்க மாட்டாங்க? அவர் காரணத்தை சொன்னாரா? பைபிள் உள்ள வாக்குத்தத்தம் எல்லாம் இஸ்ரவேலருக்கு சொந்தமானது. அந்த இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம்னு சொல்கிற வாக்குத்தத்தமான இடம் எது? இப்போ யார்கிட்ட இருக்கு? அரேபியர்கள்ட்ட இருக்கு. அப்போ வசனம் கண்டிப்பாக நிறைவேறும், வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும், இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். அப்படி நிறைவேறுச்சுன்னா அது அரேபியர்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குல்ல, பாதிப்பாக இருக்குல்ல. அதனால தான் அவர்கள் என்ன செய்கிறதில்ல? வேதத்தை விரும்பி என்ன செய்கிறதில்ல? வாசிக்கிறதில்ல. அதில் எல்லாமே நமக்கு எதிராகவே போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் வாக்குத்தத்தம் இருக்கு, உங்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைவேறும் அப்படிங்கிறது நிச்சயம். கண்டிப்பாக கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். ஏன்னா ஒரு வார்த்தை கூட தரையில் விழ ஆண்டவர் விடவே மாட்டார். ஆனால் சத்துருவுக்கு இது என்ன செய்யாது? பிடிக்காது. ஆமீன். சத்துருவுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறதை அவனால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக ஆண்டவர் அவனுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் போகாது, எல்லாம் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ சத்துரு அந்த வார்த்தை நிறைவேறக்கூடாதுன்னு எதிர்த்து எழும்பினா கூட அதை கர்த்தரால் முறியடிக்க முடியும். அவன் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டாலும் கர்த்தருடைய கிரியைகளை அழிக்க முடியும், அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியும். எத்தனை பேர் நீங்கள் அதை நம்புறீங்க? நல்ல கையை உயர்த்தி அதை ஸ்தோத்திரத்தோடு அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற விரும்புகிற காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் ஆண்டவரே. நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே என் வாழ்க்கையில் பலிக்கும். அந்த வார்த்தை நிறைவேற தடையாக சத்துரு எழும்பினாலும், அவன் அதற்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செஞ்சாலும் அது என் வாக்குத்தத்தத்தை தடுக்க முடியாது. அது என் வாழ்க்கையில் நிறைவேறுதலாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தடுக்க முடியாது. எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே பலிக்கும். அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த வாரத்தில் கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு சிலருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். Thank you Jesus. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் நினைத்தது, நீர் நினைத்தது. பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களுக்கு ஜீவன் இருக்குப்பா.
அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக வந்து பலிக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஆராதனையில் யாரெல்லாம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, அதனுடைய நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறுவதாக, அது அப்படியே அவர்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதமாய் வந்து தங்குவதாக, அதன் மூலமாய் உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.